ஹாய் கைஸ், நீங்கள் நம்ம மூவி ரிவ்யூவில் டைமண்ட் ஐ படத்தோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழ் டப்பில் யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது. மறக்காம செக் பண்ணி பாருங்கள். இது ஒரு ஆக்ஷன் சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். படத்துடைய ஹீரோயினி ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருப்பாங்க. இவங்க ஒரு நாள் ரெய்டுக்காக ஒரு பாருக்கு போகிறாங்க. அந்த பாரில் ரெய்டு நடந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு டேபிள் அட்டண்டராக நம்ம ஹீரோ இருக்காங்க. அவங்க கூட பேசுகிறாங்க, பழகுறாங்க. நிறைய சரக்கு அடிச்சுட்டு அந்த நாள் நைட்டு ரூம் போட்டு அப்படி இப்படின்ட்டு இருந்துடுறாங்க. அடுத்த நாள் காலையில் ஹீரோயினி அவங்க வேலையை பார்க்குறதுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவுக்கு மட்டும்தான் தெரிய வருது நம்ம இப்படியெல்லாம் இருந்திருக்கோன்ட்டு. ஹீரோயினை தேடி பார்க்குறாங்க, ஆனால் கிடைக்கல. சரி, ஓகே, நம்ம எப்படியாவது உழைச்சி சம்பாரித்து முன்னுக்கு வந்து அதுக்கப்புறம் ஹீரோயினை போய் பார்த்து கூப்பிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு வேற ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறாங்க. அங்கே போன இடத்துல நிறையா சம்பவங்கள்லாம் நடக்குது. இப்போ இறுதியில் அந்த சம்பவத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணி ஹீரோயினோட சேர்ந்தாங்களா இல்லையா, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய ஒன்லைன். இந்த படத்துடைய பாசிட்டிவ் பார்த்தாவே ஃபைட் சீக்வன்ஸ் தான் சும்மா செம்மையான ஒரு ஃபைட்டாக இருக்குது, மிரட்டலடியாக இருக்குது. அந்தளவுக்கு ஹீரோ பெரிய சம்பவம் ஒன்று பண்ணுறாரு. ஹீரோடைய கேரக்டர் நல்லா எழுதி எடுத்திருக்காங்க. அவரை ஃபாலோ பண்ண அந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். அதேமாதிரி ஹீரோ ஹீரோயினுக்கு இந்த கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. எமோஷனல் ஓரளவுக்கு நல்லா டச்சபிள் ஆகுது. படத்துடைய பிஜிஎம் மியூசிக் நல்லா வந்திருக்கு. சினிமாட்டோகிராஃபிக் சூப்பரான ஒரு விஷுவல் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் பிளே பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து கடைசி வரைக்கும் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸுக்கு என்ன ஸ்க்ரீன் பிளே தேவையோ அதை கொடுத்துருக்காங்க. எந்த இடத்துலையும் பெருசாக லேக் அடிக்கல, போர் அடிக்காது. அப்படியே ஓரளவுக்கு நல்லாவே போயிட்டுருக்கு. அது கிளைமேக்ஸில் அந்த எமோஷனல் சீன்ஸ் தான் வரும். அதெல்லாம் ரொம்ப ஹார்ட் பீட்டை டச் பண்ணுது. படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே கொஞ்சம் டியூரேஷன் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் ப்ரிடிக்டபிளாக இருக்குது. ஸ்டோரி வந்து பார்த்து பழக்கப்பட்ட அதே ஸ்டோரி தான். இப்போ 2000 அந்த படம் வந்திருக்கு. ஆனால் இப்போ இருக்கிற டெக்னாலஜி அப்புறம் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. இந்த படம் ஃபஸ்ட் ஹாஃப் மட்டும் ஒரு ஸ்லோவாக இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃப் கதைக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கே ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கிறாங்க. அதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கட் பண்ணியிருக்கலாம். அதேமாதிரி ஃபஸ்ட் ஹாஃப் போர்ஷனை முடியறதுக்குள்ளே கொஞ்சம் ஸ்லோனஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. இந்த படத்தில் அந்த மாதிரி சீன்ஸ்லாம் இருக்குது. அதனால் ஃபேமிலியோட பார்க்காதீங்க. மொத்தம் இந்த படம் எப்படி சூப்பராக சுமார் இருக்கானா இந்த படம் ஒரு ஒன் டைம் வச்சப்போ தான் நான் சொல்கிறேன். ஓகே, இதேமாதிரி எடுத்து ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.